ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு வந்து உரித்து போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு. இதுவும் கொஞ்சம் ஜீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அளவு தெரியுங்கிறனால நான் கையில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பூனில் அளந்துக்குங்க. 3 ஸ்பூன் அளந்துக்குங்க. 3 இல்லைன்னா 4 ஜீரகம் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதில் வந்து கடுகு வெடிக்கும்போது உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ அதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அரைச்ச 1-2 அரைச்ச அந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு அது ரொம்ப வணங்கணும்லாம் இல்லை. அது கூட வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்துக்குங்க. சிக்கன் சேர்த்து அதுவும் வந்து நல்லா வணக்குங்க. இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு பட்டையும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற ஒரு 4 தக்காளியும் இதில் ஆட் பண்ணி இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு அதுவும் வந்து கலந்து விட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அளவு அளந்து போட்டுக்குங்க. கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதலே வந்து நிறைய போட்டுறாதீங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். குருமிளகு நல்லா காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துங்க, இல்லைன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கறி மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். அவ்வளோதான். இதெல்லாமே கலந்து விட்டு விசில் போட்டுற வேண்டியதுதான். கோழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் போட்டுக்குங்க. சமையலில் எப்போவுமே வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மி அதிகம், அதாவது அதிகம் ஆகக்கூடாது, கம்மியான பரவாயில்ல. கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். அதை மட்டும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை யார் வேணாலும் குக் பண்ணலாம். குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது யார் வேணால் செஞ்சுக்கலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து இது வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போய் தேட போயிட்டுருந்தோம் அப்படின்னா இதுவும் வந்து டேஸ்ட் வராது. அதனால் பக்கத்துலேயே நின்று எல்லாம் செய்யணும். இப்போ நம்ம விசில் விட்டுட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் விட்டு விசில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விடுறேன். அது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட வந்து நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா வெந்து கிரேவியெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.